ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2018 வெப் சீரிஸா ரிலீஸ் ஆன த ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ் அப்படிங்கிற சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட் தாங்க பார்க்க போறோம். படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரைட்டர் இருப்பாரு. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும் போது இவரோட ஃபேமிலியோட சேர்ந்துகிட்டு ஒரு ஹில் ஹவுஸ்ல வாழ்ந்திருப்பாரு. சோ அங்க நடக்கிற ஒரு சில அமானுஷமான விஷயங்களை வச்சு இவர் வந்து த ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு புக் வந்து எழுதிருப்பாரு. சோ அந்த புக் பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா சேல் ஆகி இப்ப இவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரைட்டரா மாறிட்டு இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அண்ட் கூடயே பாத்தீங்கன்னா மத்த மக்கள் எல்லாருமே வந்து அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா ஒரு சில அமானுஷமான விஷயங்கள்லாம். சோ அது சம்பந்தப்பட்ட ரிசர்ச்சஸும் பண்ணி இவர் வந்து நிறைய புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. சோ இப்போ கூட பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லேடி கிட்டையும் பேசிட்டு இருப்பாரு. சோ இதன் காரணமா அந்த லேடியுமே இப்ப இவர்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கார்ல போயிட்டு இருந்தாரு, அப்ப சம மழை பெஞ்சிருச்சு. ஆனா அப்பன்னு பார்த்து தெரியாதனமா ஆக்சிடென்ட் ஆகி கார் வந்து தலைகீழ இருந்துச்சு. அண்ட் இவருமே கூட ஒரு மணிக்கணக்குல தலைகீழ தொங்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஹார்ன் அடிச்சிருந்தாக்கா பக்கத்துல இருக்கவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவரால் ஹார்ன் அடிக்க முடியலைங்க, பிகாஸ் அவரோட கை வந்து உடைஞ்சு போயிருந்துச்சு. சோ இதனாலேயே அன்னைக்கு நைட்டே வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு. அண்ட் அப்படியே கட் பண்ணாக்கா அன்னைக்கு நைட் வந்து நான் என் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னு என்னோட முகத்துல வந்து தண்ணி பட ஆரம்பிச்சது. சரின்னு சொல்லிட்டு வெளியில பார்த்தாக்கா வெளியில என்னடானா மழையே பெய்யலைங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சீலிங்க பார்க்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து எங்க வீட்டு சீலிங்ல தலைகீழ தொங்கிட்டு இருந்தாரு. அண்ட் கூடயே பாத்தீங்கன்னா அவர் வந்து வாயை திறந்து கத்துற மாதிரி வந்து சவுண்ட் கொடுத்தாரு. ஆனா அப்பன்னு பார்த்து இவர் கத்துற மாதிரி இல்லாம அது வேற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு காரோட ஹாரன் சவுண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு கேட்டுச்சு. சோ இதனால நான் ரொம்ப பயந்து போயிட்டு அந்த ரூம் விட்டு வெளில ஓடி வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மறுபடியும் அந்த ரூம்குள்ள போய் பார்த்தாக்கா என்னோட ஹஸ்பண்ட் அங்க இல்ல. இதனாலே வந்து அன்னில இருந்து நான் அந்த ரூம்ல படுக்கதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அண்ட் கூடயே பாத்தீங்கன்னா நான் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்திருக்கேன், அதை வந்து உங்க வீட்டுல வந்து நான் செட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு நாள் உங்களோட ஹஸ்பண்டோட ரூம்ல வந்து நான் படுத்து தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்கிற இந்த லேடியுமே வந்து சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா அந்த லேடியோட வீட்டுல காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து ஸ்டீஃபனுமே அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இவர் எழுதின நிறைய புக்ஸ் வந்து அந்த வீட்டுல நிறையவே இருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு அந்த லேடியுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு ஐயோ சார் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேனு, நீங்க எழுதின எல்லா புக்கையும் நான் படிச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்களேன், அதுல எஸ்பெஷலி த ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ் ஐயோ வேற லெவல் சார். சார் எனக்கு ஒரு டவுட் சார், அது எப்படி சார் அவ்வளவு பேய்களை நீங்க நேர்ல பார்த்துட்டு எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கீங்க, எனக்கு புரியல சார், நீங்களா வந்து வேற லெவல் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அப்பதான் நம்ம ஸ்டீஃபனுமே திரும்பி நின்னுகிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா சீலிங்ல உங்க ஹஸ்பண்டோட ஆவி இருந்துச்சு, அதை விட நீங்க பார்த்தேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க பாத்தீங்களா, அப்படின்னாக்கா நீங்க என்னைய விட அதிகமா ஆவிங்களை பார்த்துருக்கதா அர்த்தம். நான் வந்து இத்தனை வருஷத்துல எந்த ஒரு பேயையும் நேர்ல பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்கிற அந்த லேடியுமே எது பேய் நேர்ல பார்த்ததே இல்லையா சார், அப்ப புக்ல எழுதிருக்கீங்களா என்னது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு நம்ம ஸ்டீஃபனுமே அதெல்லாம் வந்து உங்களை மாதிரி ஆட்கள் என்கிட்ட சொன்ன கதைகள் தான், அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்த ஒரு பேயை வந்து நான் என்னோட கதையில வந்து எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் அதுலயும் ரொம்ப குறிப்பா நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா த ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ் அப்படின்ட்டு, அது வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்த ஒரு பேய் தான் அது, பட் நான் வந்து நேர்ல எதுவுமே பார்க்கல. சோ அவங்க சொன்ன கதையை தான் வந்து நான் டெவலப் பண்ணி புக்கா பப்ளிஷ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்படி இவங்க பேர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டீஃபனுக்கு வந்து கால் வரும். சரி ஓகே யாராவது அப்படி சொல்லி பார்த்தாக்கா நெல்லுன்னு சொல்லி ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க. இவங்க யாரும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபனோட தங்கச்சியா தான் இருப்பாங்க. பட் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலங்க, பயபலம் வந்து போனை பிக் பண்ணாம கட் பண்ணி விட்டுறான். அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம நெல்லுமே எதுக்கு ஒரு கால் எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம ஸ்டீஃபன் வந்து அந்த புக்ல அதிகமாவே நெல்லை பத்தின டீடைல்ஸ் தான் வந்து எழுதியிருப்பாரு. இப்ப நம்ம ஸ்டீஃபன் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஹில் ஹவுஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு வந்து அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இதனால இவருமே வந்து யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எழுந்து போவாரு. அப்பன்னு பார்த்தா அந்த சவுண்ட் வந்து இவரோட சிஸ்டர் இருக்காங்க பாத்தீங்களா நெல்லு, அவங்களோட ரூம்ல தான் வந்து இருக்கும். இதனாலே நம்ம ஸ்டீஃபன் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டக்குனு உள்ள போயிட்டு ஹே நெல் என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி கத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இதுக்கு நம்ம நெல்லுமே கழுத்து கோணையா இருக்கிற அந்த பேயை நான் திரும்பவும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கூடயே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நெல்லுக்கு பக்கத்துல லூக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி பையனும் இருப்பான். இவன் யாரா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபனோட தம்பியா தான் இருப்பான். இவனை பாக்குற நம்ம ஸ்டீஃபனுமே ஹே லூக் நீ எதுக்கு எழுந்த தூங்காம என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒண்ணு இல்லனா நெல்லு வந்து எழுந்துட்டா அழுதுட்டு இருந்தா அதான் நானும் டக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சோ இதனாலே பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது இவங்களோட அப்பா வந்து ஹியூக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அங்க வருவாரு. அப்படி வந்த அந்த நபர் என்ன பண்றாரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அதான் ஒண்ணுல போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் படுக்க வச்சுட்டு இப்ப நெல்லு கிட்ட வந்துட்டு பயப்படாதமா எது வந்தாலும் பாத்துக்கலாம், நான் தான் கூட இருக்கேன்ல எதுக்கும் பயப்படாம சமத்தா தூங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லுவாரு. இந்த பார்மா நெல்லு நான் வந்துட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் பாத்தியா, இது எல்லாமே வந்து கனவு தான். கனவு அப்படின்றது கப்பல பிடிக்கிற தண்ணி மாதிரிமா, அதுல ஒரு சில துளிகள்லாம் வந்து கீழே சொட்டதான் செய்யும். சோ அந்த மாதிரி செதற ஒரு சில துளிகளை பார்த்துதான் நம்ம பயப்படுறோமே. ஆனா உன்ன மாதிரி குழந்தைகள் காண்ற கனவுன்றது கடல் மாதிரி, அதுலயும் ஒரு சில துளிகள்லாம் வந்து அங்கங்க செதறதான் செய்யும். இப்ப கூட நீ சொன்ன பாத்தியா ஏதோ கழுத்து கோணையாகிற பேய் வந்து பார்த்தேன் அப்படின்ட்டு, அது கூட உன்னோட கனவுல இருந்து சிந்தன ஒரு சில மணி துணிகள் தான் அது, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா எல்லாமே கனவுதாமா அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லுவாரு. அப்பன்னு பார்த்து பக்கத்துல இருக்கிற லூக்குமே டக்குன்னு இருந்து அப்பா நம்ம எப்ப இந்த வீட்டுல இருந்து வெளில போறோம், வேற வீட்டுக்கு எப்ப போவோம் அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு இவருமே வந்து இந்த வீட்டுல ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து மாத்த வேண்டியது இருக்குப்பா, எல்லாமே பட்டி பார்த்து இந்த வீட்டை இன்னொருத்தங்க கிட்ட வித்துட்டு நாம சீக்கிரமா வேற இடத்துக்கு போயிடலாம்பா, அதெல்லாம் கூட சீக்கிரம் நடக்கும், இப்ப நீங்க
நீங்க சமத்தை பத்து தூங்குங்க அப்படின்ற மாதிரி தூங்க வைப்பாரு. இதனால பாத்தீங்கன்னா நெல்லுமே தூங்க போயிடுவா. இதன் காரணமா அவங்க அப்பாவுமே அங்கிருந்து கிளம்பி பொறுமை போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஸ்டீஃபனை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த நெல்லு லூக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் கிடையாதுங்க பிரதர் சிஸ்டர் அப்படின்ட்டு. ஷர்லி தியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து அடுத்தடுத்த சீன்ல வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. இப்ப நெல்லுமே சரி ஓகே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ட்ரை பண்ணும்போது தான் அவளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கழுத்து கோணையா இருக்கக்கூடிய ஒரு பேய் வந்து இவளுக்கு பின்னாடி வந்து நிக்குங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், இவ்வளவு நேரம் நம்ம நெல் சொன்ன எல்லாமே வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு ரிவீல் பண்றாங்க. சோ அப்படியே கட் பண்ணாக்கா மறுநாள் நைட் வந்து நம்ம நெல்லுமே பெட்ரூம்ல படுத்து தூங்காம ஹால்ல படுத்து தூங்கினேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறா. இதனாலேயே நெல்லோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க படு, நாள்ல இருந்து படக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே அங்கிருந்து போயிடுவாங்க. ஆனா அவங்க அம்மா மட்டும் அவங்க பக்கத்துலயே வந்து உட்காந்துப்பாங்க. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு நடுராத்திரி ஆனதுக்கு அப்புறமா நெல் நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மாவுமே சரி ஓகே இதே மாதிரி சமத்த தூங்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி அவங்க ரூமுக்கு போவாங்க. சோ இப்படி இவங்க இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா தான் நம்ம நெல்லோட உடம்புல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஆக ஆரம்பிக்குதுங்க. இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம நெல்லுமே டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்தாக்கா நம்ம நெல்லுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஆவி தலையில விரிச்சு போட்டுக்கிட்டு கொடூரமா நின்றுட்டு இருக்குங்க. சோ இந்த மாதிரி தாங்க நம்ம நெல்லு வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டீஃபனுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம ஸ்டீஃபன் தான் வந்து காலை பிக் பண்ணவே மாட்டாரு. இதனால நம்ம நெல்லுமே ஷர்லிக்கு கால் பண்றா. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஷர்லியோ கொஞ்சம் பிஸியா இருக்கதால காலை பிக் பண்ணாம கட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப இந்த ஷர்லிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபியூனரல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபியூனரல் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ற ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதனாலே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாட்டிமா இறந்து போயிருக்கிற அந்த ஃபேமிலி கிட்ட வந்துட்டு எந்த மாதிரி வந்து ஃபியூனரல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து பிளான் போட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து அங்க ஒரு பையன் இருப்பாங்க. அவன் என்ன பண்றான் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம ஜாலியா வந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பான். சோ இதெல்லாம் பாக்குற நம்ம ஷர்லியுமே அந்த பையன் கிட்ட போயிட்டு தம்பி இங்க பாருப்பா அவனோட பாட்டி வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ உங்க அம்மாவும் அப்பாவும் வந்து ஃபியூனரல் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ அதனால வந்து நீ உங்க பாட்டிக்கு வந்து பாய் சொல்லிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதெல்லாம் கேட்கிற அந்த பையனுமே வந்து எங்க பாட்டி ஒண்ணு இன்னும் சாவல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். தினமும் நைட்டு என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என் தலையெல்லாம் தடவி விடுவாங்க. பட் என்ன ஒண்ணு என் பாட்டியோட கண்ணு மட்டும் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்கிற ஷர்லியுமே ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல என் பாட்டி வந்து கண்ணை சிமிட்டவே மாட்டாங்க, என்னை ஒரு மாதிரி ஊத்து பார்த்துனே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிப்பான். இதெல்லாம் கேட்கிற ஷர்லிக்குமே சரி ஓகே இந்த பையன் வந்து அவங்களோட ஆவியை தான் பார்த்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி இப்ப தெளிவா புரியுதுங்க. அப்படியே கட் பண்ணாக்கா இந்த பக்கம் இவங்க ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா போன் எடுத்து பார்ப்பாங்க. அப்ப பார்த்தாக்கா நெல் கிட்ட இருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கும். அதுல என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹே ஷர்லி நான் தான் நெல் உன்னோட சிஸ்டர், எனக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து புரியாமலே இருக்கு, எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி பின்னி பிளாஞ்சிட்டு இருக்கு, எனக்கு லூக்க நினைச்சாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹே நீ அவங்ககிட்ட பேசினியா, ஹே தயவு செஞ்சு சீக்கிரமா பேசிட்டு எனக்கு கொஞ்சம் கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க மெசேஜ் பண்ணி இருந்திருப்பாங்க. சோ இதனாலே வந்து ஷர்லி என்ன பண்றாங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா உடனடியா நெல்லுக்கு வந்து கால் பண்றாங்க. ஆனா இந்த வாட்டி நெல் என்ன பண்றாங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க கால் வந்து பிக் பண்ண மாட்டாங்க. இதன் காரணமாவே நம்ம ஷர்லியுமே எதுக்காக நெல் வந்து கால் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஷர்லியோட ஹஸ்பண்டுமே செவுத்துல போட்டோ மாட்டணும் அப்படின்னு சொல்லி ஆணி அடிச்சிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பாக்குற ஷர்லிக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஞாபகம் ஆரம்பிக்குது. அது என்னடா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இல்ல ஹவுஸ்ல இவங்க அப்பாவும் இன்னொருத்தரும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் கீ கிடைக்கும். இது எடுத்துட்டு வந்துட்டு அவங்க அப்பாவுமே ஷர்லி கிட்ட கொடுக்குறாரு. சோ இதனாலே நம்ம ஷர்லியுமே அந்த சாவி எடுத்துக்கிட்டு நெல் கிட்ட வராங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் டோர் கிட்ட இருக்காங்க, அதை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த டோரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த டோர் வந்து பல நூறு வருஷமா வந்து க்ளோஸ் ஆகி தாங்க இருக்கு. இது வரைக்கும் அந்த டோரை யாருமே ஓபன் பண்ணது கிடையாது. சோ இதனாலே இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கியூரியாசிட்டியோட இந்த டோர் வந்து ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம நெல்லுமே ஹே கண்டிப்பா இதுக்குள்ள வந்து போனி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப போனி அப்படின்னாக்கா என்னடா ஆத்தா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா குதிரை தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கிற ஷர்லியுமே இந்த டோர் வந்து பல நூறு வருஷமா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, இப்ப நீ சொல்ற மாதிரி வந்து உள்ள குதிரையே இருந்தாலுமே அது இன்னத்துக்கு வந்து இறந்துட்டு இருக்கும். சோ இதெல்லாம் கேட்கிற நெல்லுமே ஹே அப்பெல்லாம் கிடையாதுப்பா நீ வேற, நான் அடிக்கடி வந்து இந்த டோர் கீழே வந்து நெல் போடலாம் பாப்பேன், யாரோ ஒருத்தவங்க உள்ள இருக்காங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கிற ஷர்லியுமே வந்து இன்னும் கொண்டாத்துல தெரிஞ்சிடும் யாருன்ட்டு பார்த்தலாமே அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து என்ன பண்றாங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கீயை வச்சு திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலுமே அந்த டோர் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குதுங்க. இதனால இவங்க ரெண்டு பேரும் செம்மையா காண்டாகி தச்சி போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா அந்த டோருக்கு அந்த பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி, அதாவது நம்ம நெல் சொன்ன மாதிரி அவங்களோட ஷேடோ வந்து கீழே தெரியுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா பிரசன்ட்ல காட்டுறாங்க நம்ம ஷர்லியுமே என்னடா இது நெல்லுக்கு எத்தனை நாட்டி கால் பண்ணாலுமே எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபனுக்கு கால் பண்றாங்க. சோ இதனால இவருமே இந்த பக்கம் அட்டன் பண்ணிட்டு ஏய் நீ வேற கம்னது அவ பார்த்தாலும் ஏதாவது வளர்னுப்பா, அவ எனக்கு தான் கால் பண்ணா நான் எடுக்கவே இல்ல, சரி வேலைக்குது நான் அவங்க அப்புறமா கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பாரு. சோ இதெல்லாம் கேட்கிற ஷர்லியுமே வந்து செம்மையா காண்டாகிறாங்க. பிகாஸ் ஸ்டீஃபன் தான் வந்து வீட்டுக்கு மொத பையன், ஆனா இவனே வந்து வீட்டுல இருக்கிற ஆளுங்களை வந்து மதிக்காம கேர் பண்ணாம இருக்கானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்படுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம ஸ்டீஃபனுமே இப்ப இவ்வளவு நேரம் வந்து ஒரு பேய் கதை சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த லேடியோட வீட்லயே இருப்பாரு. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா தெர்மல் கேமராலாம் வந்து செட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து அங்க இருக்கிற லேடியுமே வந்து ஸ்டீஃபன் சார் இந்த கேமரா வச்சு அந்த
அந்த பேய்களை நம்மளால கேப்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு நம்ம ஸ்டீஃபனுமே ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை ஒன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், இது எல்லாமே வந்து நேச்சுரலான ஒரு பொருள் தான், என்ன ஒண்ணு நமக்கு தான் புரியல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த மாதிரி வந்து பழங்கால மக்கள் எல்லாமே வந்து சூரிய கிரகணம் வரும்போது பயத்திலே இறந்து போயிருக்காங்களாம். அதாவது அதெல்லாம் பேய் இல்லனா வந்து கடவுளோட கண்ணு நினைச்சு பயத்திலே இறந்துட்டு இருக்கானுங்க. ஆனா இப்போ இதெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. சோ அதே மாதிரி தான் இதுவும் என்ன ஒண்ணு நமக்கு தான் இன்னும் ஒரு சில விஷயம்லாம் வந்து புரியாம இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம இருக்கும், மத்தபடி ஒண்ணு இல்ல, எல்லாமே வந்து நார்மல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஸ்டீஃபனுமே மனசு கேட்காம நம்ம நெல்லுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நெல் வந்து கால் பிக் பண்ணவே மாட்டாங்க. சோ இதனால இப்போ இவர் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜும் போடுறாரு. இந்த மாதிரி வந்து ஹே நெல், நீ கால் பண்ணிருந்த பட் என்னால எடுக்க முடியல. அண்ட் அதுக்கப்புறம் ஷர்லி எனக்கு கால் பண்ணிருக்கா, நீ ஏதோ லூக் நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொன்னியாமே, ரொம்ப பயப்படாத, லூக் சேஃபா தான் இருக்கா, நான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன், சோ நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாம நார்மலா இரு அப்படின்ற மாதிரி இவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. இப்போ இவங்க ஃபேமிலி அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. அதுலயும் பெரிய பையன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபனா தான் இருப்பான். சோ அதுக்கப்புறமா ஷர்லி, அதுக்கப்புறமா தியோ, அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா லாஸ்டா லூக் நெல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ட்வின்ஸா ஒன்னா பிறந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வெளியில வந்தது வந்து லூக் தான். சோ கடைசியா தான் வந்து நெல் வந்திருக்காங்க. சோ இவங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியோட சேர்ந்துக்கிட்டு ஒன்னா தான் அந்த ஹில் ஹவுஸ்ல இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமா ஆளாளுக்கு ஒரு திசையில போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஷர்லி பாத்தீங்கன்னா தியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க சிஸ்டரை பார்க்கலாம் சொல்லி அங்க போவாங்க. தியோ அப்படின்றவங்க யாரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க கிளப் பப்னு சொல்லிட்டு ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு லைஃப் என்ஜாய் பண்ற ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே இவங்க வந்து ஒரு சைல்டு சைக்காலஜிஸ்டா இருப்பாங்க, அதாவது ஒரு டாக்டரா இருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்பன்னு பார்த்து நம்ம ஷர்லியுமே தியோ கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு நெல் கால் பண்ணா உனக்கு கால் பண்ணலாம் அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு தியோவுமே எனக்கெல்லாம் ஒன்னும் கால் பண்ணலையே, இவ்வளவு ஏன் நானும் அவ்வளவு பேசி பல நாள் ஆகுது, அதெல்லாம் உனக்கு தெரியுமா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நெல் என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஷர்லியுமே அவ இதோ வளர்றா, அதுவும் லூப் நினைச்சா ரொம்ப கவலைப்படறதா சொன்னான். இதெல்லாம் கேட்கிற தியோவுமே உனக்கே நல்லா தெரியும், நெல் வந்து சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் நிறைய விஷயத்த வளர இருக்கா, அண்ட் அது மட்டும் இல்லாம லூக் வந்து சரியான போதக்காரன் வேற, அவனுக்கு காசு வேணும் அப்படின்னாக்கா அவனே நம்மளை தேடி வர போறான். சோ இதெல்லாம் போட்டு நம்ம ஒண்ணு குழப்பிக்க வேணாம், நமக்கு தேவையில்லாத பிரச்சனை இது, சரியா, அவங்க வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த டாபிக் இதோட விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இவங்களோட அப்பா வந்து ஹியூக் இருக்கார் பாத்தீங்களா, அவருமே வேறொரு ஊர்ல வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் நைட் வந்து அவருமே அவர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு நபர் அந்த இடத்துக்கு வந்து ஹியூர் மேல வந்து கைப்படுவாங்க. யாராவது அப்படின்னு சொல்லிட்டு இவருமே திரும்பி பார்த்தாக்கா அங்க ஒரு லேடி இருக்காங்க, அதுவும் அவரோட ஒய்ஃபா தான் இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் பாக்குற இவருமே வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. பிகாஸ் இவரோட ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி ஆல்ரெடி இறந்து போன ஒய்ஃப் இருக்கும்போது இது யாரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த லேடி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே இவருமே வந்து பயங்கரமா பயந்துகிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துப்பாரு. பார்த்தா இது எல்லாமே வந்து இவருக்கு வந்து ஒரு கனவா தாங்க இருக்கும். சோ அப்பன்னு பார்த்து சடனா இவருக்கு வந்து ஒரு கால் வரும். யாராவது அப்படி சொல்லி பார்த்தாக்கா நெல் கிட்ட இருந்து கால் வரும். இதன் காரணமா இவருமே வந்து டக்குனு அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு இந்த நேரத்துல கால் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியும் இவர் கேட்பாரு. இதுக்கு நெல்லுமே வந்து டடி உன் ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல அந்த ஹில் ஹவுஸ்ல இருக்கும் போது கழுத்து கோணையா இருக்கிற ஒரு பேயை பத்தி நான் சொன்ன பாத்தியா, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாமா ஞாபகம் இருக்கு, என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இதுக்கு இவங்களுமே வந்து அப்பா நான் மறுபடியும் அந்த பேயை பார்த்தேன்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதெல்லாம் கேட்கிற இவங்க அப்பாவுமே வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த கூடவே பாத்தீங்கன்னா சரி ஓகே இப்ப நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்பா நான் ரூம்ல வந்து பெட்ல படுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நெல் இந்த இடத்துல வந்து போய் சொல்லுவாங்க. ஆனா நெல் உண்மையிலே எங்க இருக்காங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா காருக்குள்ள இருப்பாங்க. சோ இதனால இவர் என்ன பண்றாரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நீ இமிடியேட்டா ஸ்டீஃபனுக்கு கால் பண்ணு, ஏன்னா அவன் தான் நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கான். சோ உடனடியா அவங்ககிட்ட பேசிட்டு நீ இமிடியேட்டா அவன் வீட்டுக்கு இப்பயே போ, நான் ஃபிளைட்டை பிடிச்சி நாளைக்கு காலையில வந்து உங்ககிட்ட நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சோ இதெல்லாம் கேட்கிற நெல்லுமே சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிடுவா. ஆக்சுவலா நம்ம நெல் எங்க இருக்காங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ உண்மையிலே வந்து அவங்க சின்ன வயசுல இருந்த அந்த ஹில் ஹவுஸ்ல தான் இருப்பாங்க. இப்போ இந்த ஹில் ஹவுஸ் வந்து இவங்களுக்கு சொந்தமான வீடா தாங்க இருக்கும். சோ சின்ன வயசுல இவங்க ஆல்ரெடி வாழ்ந்ததால இப்ப மறுபடியும் அந்த வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்பி இங்க வந்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவுமே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நெல்ல உடனடியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே இந்த இடத்துல வந்து கிளம்பிட்டு இருப்பாரு. சோ இந்த ஒரு டைம்ல தான் இவருக்குமே பாஸ்ட்ல நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குதுங்க. என்னடா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா ஸ்டீஃபன் வந்து சின்ன பையனா இருக்கான். அப்பன்னு பார்த்து அவருமே ஸ்டீஃபன் இருக்கக்கூடிய ரூமை திறந்துக்கிட்டு உள்ள போறாரு. அப்படி உள்ள போன இவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் நம்ம இங்கிருந்து உடனே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டாடி என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இந்த பையனுமே கேட்பான். டேய் சத்தம் போடாம வாடா என் கூட வாடா அப்படின்ற மாதிரி இவருமே அவர் பையனை கூட்டிட்டு கொஞ்சம் பொறுமையா டோர் கிட்ட போவாரு. அப்படி டோர் கிட்ட போகும்போது என்ன ஆகுது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இதனாலேயே உங்க அப்பாவுமே உடனடியா டோரை லாக் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளே நின்னுக்கிட்டு ரொம்ப அமைதியா நின்னுட்டு இருக்காரு. ஆனா அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தங்க வெளியில இருந்து அந்த டோரை ஓபன் பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கூட நம்ம ஸ்டீஃபனும் அவங்க அப்பாவும் மூச்சே விடாம அந்த இடத்துல சைலண்டா நின்னுட்டு இருப்பாங்க. சரி ஓகே உள்ள எந்த சவுண்ட் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்த நபருமே வந்து அந்த டோரை ஓபன் பண்ணாம அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற ஸ்டீஃபனுமே சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பாவை பத்தி கேட்க ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி வந்து என்னப்பா அது யாரு அப்படின்ற மாதிரி கேட்பான். இதெல்லாம் கேட்கிற ஹியூகோவுமே அதாவது இவங்க அப்பாவுமே வந்து ஸ்டீஃபன் நான் சொல்றதை மட்டும் நல்லா கேட்டுக்க, அவங்க யாரு என்ன அதெல்லாம் என்ன கேட்காத, நாம 2 பேரும் இங்க இருந்து தப்பிக்கணும். சோ நான் உனக்கு கெட்டியமா பிடிச்சிக்கிட்டு இங்க இருந்து ஓடுறேன், என்ன ஆனாலும் சரி என்னதான் சவுண்ட் கேட்டாலும் சரி, இவ்வளோ ஏன் யாரு கத்துற மாதிரி இருந்தாலுமே சரி நீ கண்ணை மட்டும் திறந்துடாத, நான் உன்னை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து ஓட பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதன் காரணமா அவருமே வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்க. சோ அப்பன்னு பத்தி உங்க அப்பாவுமே நம்ம ஸ்டீஃபனை தூக்கிக்கிட்டு அங்க வந்து
இவரும் பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிருவாரு. சோ இப்படி இவங்க ஓடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபனுமே கண்ண முடிந்தா வருவாரு. ஆனா ஒரு கடவுள் மேல பாத்தீங்கன்னா ஏதோ அமானுஷமான சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். இதன் காரணமாவே இவருமே என்னடா இது அப்படின்னு சொல்லி கண்ணை வந்து பார்த்தாக்கா இவரோட அம்மா வந்து வித்தியாசமா ஒரு பேய் மாதிரி அந்த இடத்துல ஓடி வந்துட்டு இருக்காங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா இவருமே பயந்துகிட்டு கண்ண மூடிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் இவரோட அப்பாவுமே நம்ம ஸ்டீஃபனை கூட்டிக்கிட்டு ஒரு வழியா வெளியில வந்துறாரு. இவர் மட்டும் இல்லாம இவரோட பசங்க மத்தவங்க எல்லாருமே வந்து கூட்டிக்கிட்டு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காருக்குள்ள வச்சிருந்திருப்பாரு. சோ அதுக்கப்புறம் இங்க இருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டீஃபன் டக்குன்னு திரும்பி பார்ப்பான். அப்படி திரும்பி பார்த்தாக்கா அந்த வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து இவங்களை முறைச்சபடியே வந்து நின்னுட்டு இருப்பாங்க. சோ இதெல்லாம் நோட் பண்ற நம்ம ஸ்டீஃபனுமே அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிப்பான். இந்த மாதிரி வந்து டாடி அம்மா வந்து அங்கே இருக்காங்க, அவங்களை விட்டு போனா என்ன அர்த்தம், அப்ப அவங்களோட கதை என்ன, யோ நித்யா வண்டியா அம்மா கூட்டு போனியா அப்படின்ற மாதிரி இவர் வந்து எவ்வளவு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா இவரோட அப்பா வந்து காதலே வாங்காத மாதிரி இவர் பான் கார் ஓட்டிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருப்பாரு. சோ அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் அவங்க அம்மா நீ நைட் வந்து அந்த ஹில் ஹவுஸ்ல வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அப்பாவுமே போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல இதன் காரணமா அந்த போலீஸ்காரங்களுமே ஒருவேளை அந்த ஹில் ஹவுஸ்ல வந்து பேய்கள் நடமாட்டம் இருக்கு போல அப்படின்ற மாதிரி பப்ளிஷ் பண்ணி விட்டுறாங்க. சோ இதனால ஓவர் நைட்ல ஒபாமா ஆன மாதிரி அந்த ஹில் ஹவுஸ் பத்தின எல்லா தகவலும் வந்து தீயா பரவ ஆரம்பிக்குதுங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவுமே வக்கீல் கிட்ட என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து நாங்க யாருக்கும் வைக்க மாட்டோம், ஏன் நாங்களுமே அந்த வீட்டுல போய் குடி போக மாட்டோம், அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து க்ளோஸ்ல தான் இருக்கணும், முக்கியமா ரொம்ப முக்கியமா யாருமே அந்த வீட்டுக்கு போகாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் இவங்க அப்பாவுமே அவங்க பசங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு அவரோட சிஸ்டர் வீட்டுக்கு போயிடுவாரு. சோ இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இவருமே பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு நெல்லு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கார்ல வந்துட்டு இருப்பாரு பிரசன்ட்ல. ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா இவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டீஃபனுக்கு கால் பண்ணி டேய் நீ தானே நெல்லுக்கு பக்கத்துல இருக்க, ஒழுங்கு மாதிரி தான் அங்க போயிட்டு அவளை பத்திரமா பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியே காலை கட் பண்ணிடுறாரு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபனுமே ஒரு லேடியோட வீட்டுல இருக்காரு. அதாங்க படத்தோட ஆரம்ப காட்சியில ஒரு லேடி கிட்ட வந்து அவங்க புருஷனோட பேய் வந்து அந்த வீட்டுல இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த நபரோட வீட்டுல வந்து இப்ப நம்ம ஸ்டீஃபன் இருக்காரு. அதுவும் அந்த பேய் இருக்கிறதா சொல்லக்கூடிய அந்த ரூம்ல தான் இப்ப நம்ம ஸ்டீஃபனும் இருப்பாரு. அப்பன்னு பார்த்து நானே வேலையா இருக்கேன், இல்ல நான் வர போய் அவளை போய் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருமே கேஷ்ல போயிட்டு அந்த பெட்ல படுத்துக்கிறாரு. சோ இதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம நெல்லுமே அந்த ஹில் ஹவுஸ் குள்ளேயும் போயிடுறா. போனது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி வித்தியாசமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாம இவ கூட பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இவளுக்கு வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்குதுங்க. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா 12:03 இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபன், ஷர்லி, தியோ அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரோட கழுத்தையும் வந்து யாரோ ஒருத்தங்க பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த நடுராத்திரி வந்து தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. ஆனா இவங்க யாருக்குமே இது எதனால ஆச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே புரியலைங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபனுமே அந்த லேடியோட வீட்டுல தானே இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவருமே மெதுவா போய் படுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணும்போது அவரோட முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி வந்து மேல படுது. ஏன்னா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா மேல இருந்து வாட்டர் வந்து லீக் ஆயிட்டு இருக்குங்க. அண்ட் அது கூட பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்கும். அட யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா வெளியில ஒரு கார் வந்து பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கும். சோ இதெல்லாம் பாக்குற நம்ம ஸ்டீஃபனுக்கு எல்லாமே வந்து புரிய ஆரம்பிக்குதுங்க. சோ அப்படியே கட் பண்ணாக்கா மறுநாள் காலையில அந்த லேடி கிட்டயும் போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து உங்க முகத்துல தண்ணி பட்டுச்சு சொல்லி சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்கு ரீசன் வந்து உங்க சீலிங்ல இருந்து வாட்டர் வந்து லீக் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க வீடு இருக்கிற பிளேஸ் வந்து 4 ஜங்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சிக்னலும் இல்ல. இதனாலே நிறைய பேர் வண்டியில வரும்போது பயங்கரமா ஹார்ன் அடிப்பாங்க பயத்துல. சோ அந்த சவுண்ட் தான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்கிற இந்த லேடியுமே சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட புருஷன் வந்து இந்த சீலிங்ல தலையில தொங்குற மாதிரி நான் பார்த்தனே, இப்போ அது என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு நம்ம ஸ்டீஃபனுமே அது எல்லாத்துக்கும் காரணம் உங்க மைண்ட் தான் மேடம். இப்போ நம்ம ரொம்ப பயத்துல இருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு நிறையவே வந்து இல்யூஷன்ஸ்லாம் தோண ஆரம்பிக்கும். சோ அதுக்கு ரீசன் உங்களோட மைண்ட் தான். ஆனா ஸ்டார்டிங்ல சொன்ன பாத்தீங்களா உங்ககிட்ட கூட சொன்னேன் இந்த மாதிரி நான் பேய்கள்லாம் பார்த்ததே இல்லைன்ட்டு. ஆனா எல்லாரையும் விடவும் நான் தான் நிறைய பேய்களை பார்த்திருக்கேன். ஆனா நான் பாக்குற பேய் எல்லாமே வந்து வித்தியாசமானது. அதாவது நமக்குள்ள இருக்கிற கோவம் அதுவும் ஒரு வகையான பேய் தான். இவ்வளவு ஏன் நம்மளோட ஆசைகள் நம்மளோட மெமரிஸ் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து ஒரு வகையான பேய்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிப்பாரு. இப்ப அப்படியே கற்பனாக்கா இந்த பக்கம் லூக்க காட்டுறாங்க. இப்ப நம்ம அதிகமா பார்க்காம இருக்கிற பர்சன் இவரா தாங்க இருப்பாங்க. இவரு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப அழகா சமத்தா கண்ணாடி போட்டுக்கிட்டு கியூட்டா இருப்பாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவருமே நெல் மாதிரி ஏகப்பட்ட பேய்களை ரியல் லைஃப்ல பார்த்துருப்பாரு. அண்ட் அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவுமே இந்த லூக்குக்காக ஒரு ட்ரீ ஹவுஸ் வந்து கட்டி கொடுத்திருப்பாரு. இதன் காரணமா லூக்குமே எப்ப பார்த்தாலுமே வந்து அந்த ட்ரீ ஹவுஸ்ல தான் இருந்திருப்பான். சோ அப்பன்னு பார்த்து ஹே உன் அம்மா வந்து தேடிட்டு இருக்காங்க சீக்கிரமா சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டீஃபனுமே அந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ள வருவான். சோ அப்பன்னு பார்த்து ஸ்டீஃபனுமே ஹே லூக் யார் இது அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம லூக்குமே ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்திருப்பான். அதை பார்த்துட்டு ஸ்டீஃபனுமே கேட்பான். இதுக்கு நம்ம லூக்குமே இந்த மாதிரி வந்து நம்ம கார்டன்ல வந்து ஒரு லேடியை நான் பார்த்தேன் அவங்கள தான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சோ இதெல்லாம் கேட்கிற நம்ம ஸ்டீஃபனுமே அதெல்லாம் உங்களோட கனவு ஃப்ரெண்டு, எனக்குமே சின்ன வயசுல இந்த மாதிரி வந்து கனவுல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அதெல்லாம் நீ வளர வளர எல்லாம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்கிற லூக்குமே இது வந்து ட்ரீம் கிடையாது, இது வந்து உண்மையிலே இருக்கிற பொண்ணு, என் முன்னாடி வந்து அவ வாயை திறந்து அவ்வளவு பெருசா காட்டுவா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிராயிங்கையும் நம்ம லூக் வந்து வரைஞ்சு வச்சிருந்திருப்பான். சோ இதெல்லாம் பாக்குற ஸ்டீஃபனுமே அதெல்லாம் சும்மாடாரே அப்படின்ற மாதிரி இவரு சுத்தமா நம்பலைங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் பிரசன்ட் டைம்ல நம்ம ஸ்டீஃபன் அந்த லேடியோட வீட்டுல இருந்து இப்ப அவரோட வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படி வீட்டுக்கு போய் பார்த்தாக்கா நம்ம ஸ்டீஃபனோட கேமரா ஐபேட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு நபர் அந்த இடத்துல வந்து பேந்த முடிச்சிட்டு இருப்பாரு. யாரா
யாராவது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்ம லூக்கு தாங்க. இப்ப நம்ம லூக்கை பத்தி சொல்லலாம் அப்படின்னாக்கா இவர் வந்து செம்ம ட்ரக் அடிக்ட்டுங்க. இவர் காசுக்காக வந்து இவரோட பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு அவங்க வச்சிட்டு இருக்கிற பொருளை எடுத்துட்டு போயிட்டு வித்துட்டு அதை காசா மாத்திடுவாரு. சோ இதெல்லாம் பாக்குற நம்ம ஸ்டீஃபனுமே ஒரு $200 எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து டேய் நீ எதை வேணா எடுத்துட்டு போ, ஆனா அந்த ஐபேட் மட்டும் என்கிட்ட குடுத்துட்டு போடா, அதுல நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, சோ அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி காசை கொடுத்து அனுப்பிடுவாரு. சோ அதுக்கப்புறம் இவருமே ஐபேட் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா அங்க போய் பார்த்தாக்கா நெல் இருக்கா. இதை பாக்குற ஸ்டீஃபனுமே ஓ எனக்கு இப்பதான் புரியுது, லூக்குக்கு என் வீட்டு அட்ரஸே தெரியாது, அப்ப நீ தான் அவனை கூட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அப்ப எனக்கு கால் பண்ணாரு, உனக்கு என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டே இருக்கும்போது ஆனா இதெல்லாம் பாக்குற நெல் வந்து சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க. சரி என்னமோ பண்ணிட்டு போ, அப்பா ஏதாவது வராரு பேசிக்கலாம் விட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அந்த பக்கம் போவாரு. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வரும். சொல்லுங்கப்பா என்னாச்சு, எங்க இருக்கீங்க, வந்துட்டீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா, நெல் ஒன்னும் உன் வீட்டுக்கு வரல, அவ வந்து நம்மளோட பழைய வீட்டுக்கு போயிருக்கா, அதான் அந்த ஹில் ஹவுஸுக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவ அங்க போனதுக்கு அப்புறமா வந்து அவ இறந்து போயிட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ இதெல்லாம் கேட்கற நம்ம ஸ்டீஃபனுக்கு அல்லே கிளம்புதுங்க, ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. டேய் அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறது யாரா அப்படின்னு சொல்லி இவருமே கொஞ்சம் பொறுமையா திரும்பி பார்த்தாக்கா நம்ம நெல் அப்படியே நம்ம ஸ்டீஃபனுக்கு பக்கத்துல வந்து ஒரு மாதிரி பயமுத்துற மாதிரி பண்றாங்க. கண்ணெல்லாம் ஒயிட் கலர்ல மாறுது, வாயெல்லாம் வந்து அப்படியே பேனு பொழந்துக்குது. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இறந்து போன நம்ம நெல்லோட ஆவிதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபன் வந்து பயங்கரமா பயந்து போய் ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பிக்கிறான். சோ இந்த இடத்துல இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து முடிக்கிறாங்க.